சேகர் மற்றும் இங்கே தடாகம் பகுதி குழுவினர் சேர்ந்து இங்கே வந்திருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சமீப காலமாக வந்துட்டு மண் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு அங்கேருந்து திருடிட்டு இருக்கிறாங்க. இரவும் பகலுமா வந்துட்டு மண்கள் வந்துட்டு அதிக லோடான கணக்கில் வந்துட்டு எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இது எடுக்கிறதுனால பார்த்திங்கன்னா நீர்வரத்து வந்துட்டு ரொம்ப கம்மியாகுது. அந்த இடத்துல அங்கே இருக்கிற பல வகையான அரிய மரங்கள் எல்லாம் வந்துட்டு வெட்டப்படுது. யானைகளோட வலசு பாதையிலெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய மண்கள் அள்ளும்போது பார்த்திங்கன்னா அது நிறைய பள்ளமாயிடுது. பள்ளமாகும்போது யானைகள் அது உளுந்து உயிரிழக்கும் நிறைய சம்பவங்கள்லாம் நடந்துருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 40 நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 40 நாளைக்குள்ளார 4 யானை இறந்துருக்குது. அதுவும் 4மே பெண் யானைகள் இறந்துருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம்தான் வந்துட்டு விநாயகா சின்ன தம்பிக்குன்னு சொல்லிட்டு 2 யானைகள் பேர் சூட்டப்பட்ட காட்டு யானைகளை வந்துட்டு இங்கேருந்து இடமாற்றம் செய்யப்பட்டது. இதே வந்துட்டு தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருந்தோம்னா மேற்கு தொடர்ச்சி மலைக்கு வந்துட்டு பாதுகாப்பு பண்ண முடியாமல் சூழ்நிலை மாறிடும். ரெண்டாவது கனிம வளத்துறையும் இப்போ இருக்கிற மாவட்ட ஆட்சியர் ஹாக்காவோட அவர் தான் தலைவர். அவர் தான் வந்துட்டு மெயினாக வந்துட்டு இந்த கனிம வள கொலையை வந்து தடுத்து நிறுத்தணும். இது வந்துட்டு ரிஜிஸ்டர்டு இவங்க யாருமே கிடையாது. யாருமே வந்துட்டு ரிஜிஸ்டர்டு கிடையாதுன்னு சொல்லிட்டு ஆர்டிஐயில் போட்டு ரிப்போர்ட்டும் கூட கணேசன் சாருங்கிறவர் எடுத்திருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக வந்துட்டு தமிழ்நாடு இபி டிபார்ட்மெண்ட்டு எப்படி அவங்களுக்கு அனுமதி கொடுத்தாங்க, அவ்வளோ 110 kV உள்ள இபி லைன் கனெக்ஷன் எப்படி கொடுத்தாங்க, பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு எதுக்கு அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இப்போ சாதாரண ஒரு சிட்டிக்குள்ளார வந்துட்டு நம்ம தொழில் செய்கிறோம் அப்படின்னாலே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, ஏகப்பட்ட நார்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுக்குறாங்க. வெஸ்டர்ன் காட்ஸ் ஒட்டி இருக்கிற இடத்துல அது காட்டு பகுதி பக்கத்தில் விவசாய நிலங்களில் வந்துட்டு சூறையாடும் போது மண்கள் சூறையாடும் போது யார் இவங்களுக்கெல்லாம் கரெக்டான அனுமதி கொடுத்தாங்க. அனுமதி கொடுக்காத அதாவது அனுமதி இருந்தாலும் சரி அனுமதி இல்லாட்டினாலும் சரி கனிம வளங்களை வந்துட்டு இங்கேருந்து யாருமே வந்துட்டு எடுக்கக்கூடாது. இனிமேல் வந்துட்டு கலெக்டர் கோவை மாவட்ட ஆட்சியர் தலைமையில் வந்துட்டு இங்கே இருந்து ஒரு படி மண்ணும் கூட அவங்க வந்துட்டு யாருமே எடுக்கக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு தான் இன்றைக்கி நாங்கள் வந்து மனு கொடுக்கறதுக்கு வந்திருக்கோம். நாங்கள் அதுவும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே வர நச்சு காற்று, அதாவது அந்த டனலில் வர்ற நச்சு காற்றுனால நிறைய வகையான நோய்கள், அதாவது எப்படின்னாட்டு ப்ரீத்திங்கு சுவாசிக்கிறதுக்கு புற்றுநோய் வரதுக்கு உண்டானது எல்லா வாய்ப்புமே இருக்குது. இப்போ கடந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய நோய்களும் வந்துட்டு இப்போது நோயினால் வந்துட்டு நிறைய இறப்பும் வந்துட்டு அந்த இடத்துல ஆயிருக்கு. அதனால் மாவட்ட ஆட்சியர் வந்துட்டு இதுக்கு வந்துட்டு சக்க நடவடிக்கை எடுத்தாருன்னு இன்னும் கொஞ்சம் நல்லா 2017 வேலுநாயக்கர் தமிழக விவசாயிகள் சங்கத்தினுடைய மாநில செயலாளர், ஸ்டேட் செக்ரட்டரி ஆஃப் ஃபார்மர் ட்ரேடிங். கோவை மாவட்டத்தில் தடாகம், நஞ்சுண்டாபுரம், நம்பர் 4 வீரவாண்டி ஆகிய 3 வில்லேஜுகளிலுமே நடக்கிற மண் குவாரிகளை அமைத்து காலவாய்களுக்கு எடுக்கிறதுக்கு அது சம்மந்தமாக கலெக்டர் முறையில் கலெக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டு வந்திருந்தோம். கலெக்டர் சில நடக்கிறத சொன்னார். அங்கே நடக்கிற இதுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 7000-8000 லோடு மண் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. எந்த விதமான பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் யாரும் அனுமதி வாங்கலை, எந்த காலமாக அனுமதி வாங்கலை. அங்கே வர்ற புகை வந்து கிட்டத்தட்ட ஒரு 40,000 மக்களை குடி தோண்டி புதைச்சி எல்லா வியாதிக்கும் ஆட்படுத்திடுச்சு. இது வந்து விதிமீறல் இருக்குதுன்னு கலெக்டரையாக ஒத்துக்காரு. அதுக்கு தகுந்த நடவடிக்கை இருக்குன்னு எங்களோட சொல்லியிருக்காரு. எந்த அளவுக்கு அவர் பார்க்குறாருன்னு பார்க்கலாம். நாங்கள் ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட்லையும் போயிருக்கிறோம். அப்படி இல்லைன்னு சொன்னால் இவர் கூப்பிட்டு வச்சு பேசுகிறேங்கிறத அஷூரன்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ இது வந்து யாருமே மறுக்க முடியாத ஒரு உண்மை. அங்கே எத்தனை மழை பெஞ்சாலும் எந்த மழையும் ஃபார்மர்ஸுக்கு உபயோகப்படாது. அந்த குழிக்குழியே போய் நின்றுக்கும். செக் டேம்ஸ் எதுவுமே ஃபில்லப் ஆகாது. கிரவுண்ட் சோர்ஸு ஆட்டோமேட்டிக்கலாக டே பை டே கீழே போயிட்டே தான் இருக்கும்போது இத்தனை செக் டேம் இருக்குது. சின்னவேளம்பட்டி செக் டேம் கிட்டத்தட்ட 60-70 ஏக்கர் பூரா ட்ரையாகி கிடக்குது. அது எத்தனை லட்சம் இத்தனை கோடி போட்டு கட்டுறது எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. இந்த காலவாய் இருக்கிறதுனால தான் விவசாயத்துக்கு மழையே வர்றதில்லை. அந்த சிமினி வந்து 70 மீட்டர் வச்சுருக்கிறதுனால பூரா கம்ப்ளீட்டாக அந்த க்ளவுட்ஸ் ஃபார்மேஷனையே விடுறதில்லை. காலவாய் என்றைக்கு மூடுறாங்களோ அன்றைக்கி தான் கோயம்புத்தூர் வடக்கு போகுது ஃபுட் ஹில்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸில் வந்து மழை பெய்யும். இது வந்து எங்கள் எல்லா சமூக ஆர்வலர்கள் மட்டுமல்ல, விவசாயிகள், எல்லா மக்கள் நல விரும்பிகள் எல்லாத்துடைய ஒரு கோரிக்கை. இது வந்து மறுக்க முடியாத உண்மை. இதுக்கு பார்த்து ஆவணம் செய்கிறதாக உறுதி அஷூரன்ஸ் கொடுத்துருக்காரு. ஸ்டேட்லேயுமே பெப்பர் சூனை மெயின்டைன் பண்ணுறாங்க. இங்கே வந்து அந்த பெப்பர் சூன்லேயே பூரா கிட்டத்தட்ட 120 அடி 130 அடி ஆழத்து குழி வெட்டி எடுத்துட்டாங்க. எந்த வைல்டு அனிமல்ஸ் வந்தாலும் அந்த குழிக்குள்ளே விழுந்து இறந்து போயிடுது. எல்லா உயிரினங்களுமே அதனால் அடிபட்டு போகுது. அங்கே அது நேச்சராக இயற்கையாக இருக்க வேண்டிய சூழல் அந்த உயிரினங்களுக்கும் கிடையாது. பார்த்தீங்களா? அதனால் எல்லாம் பூரா போட்டு நெல்லி விறகெல்லாம் போட்டு கருவேல மரங்கள் எல்லாம் எரிக்கிறதுல சுவாசக்கோளாறுகள் வந்து குழந்தைய முதற்கொண்டு பெரியவர்களால் அனைத்து உயிரினங்களும் அனைத்து மக்களும் பாதிக்கப்படுறாங்க. இதுக்கெல்லாம் ஒரு ரெமடி வேணுங்கிறதுக்காக தான் நாங்கள் மாவட்ட கலெக்டர் சந்திக்க வந்திருக்கோம். இதுக்கு ஒரு நிச்சயமான ஒரு விடிவு காலம் பிறக்கணும். இல்லைன்னா மேல் வரைக்கும் போயிடுவது, டெல்லி வரைக்கும் கொண்டு போவோம்.
வர்றான்.